Hello. Hi viewers. Hello viewers. நம்மளோட ஃபர்ஸ்ட் லைவ் சாட் இது. ஃபர்ஸ்ட் லைவ் சாட்ன்றதுனால நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றோம். பட் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் டைம்ல நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன். ஸோ இன்னையோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ வியூவர்ஸ் எல்லாரும் உங்களோட கொஸ்டினை அதுக்கு ரிலேட்டடா போஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து பெட்டர். பட் இன்னைக்கு பண்ண போற லைவ் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக்ல, ஏன்னா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் நம்ம வந்து எப்பவுமே ஒரு லைவ்ல பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு கரெக்டா ஒரு ஸ்பெசிஃபை டாபிக் எடுத்து அது ரிலேட்டடா பேசினா பெட்டரா இருக்கும்னு ஐடியா பண்ணிருக்கோம். ஸோ அதனால உங்களோட கொஸ்டின்ஸை ரிலேட்டட் டு த டாபிக் நீங்க வந்து கட்டாயம் போஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா how to calm down a child who is very adamantா இருக்கிற குழந்தைங்களை எப்படி காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளோட வீடியோஸ்லயே வந்து நான் வந்து காமிங் டவுன் டெக்னிக்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க குழந்தை இல்லைன்னா வந்து அவங்களோட சென்சரி ப்ராப்ளத்தால இருக்க குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அப்ப நாம வந்து எப்படி அவங்களை காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த லிங்கை போய் நீங்க பாருங்க. அந்த லிங்கை நான் இந்த இதுல வந்து ஆட் பண்றேன். பட் ஜென்ரலா கொடுக்குற டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தை வந்து ரொம்ப அடமெண்டா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் த அடமெண்ட் அது என்னன்றது பாத்துக்கோங்க. எப்பவுமே ஒரு குழந்தை பிஹேவியர்லாம் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை நம்ம வந்து பார்த்துட்டோம்னாலே நம்ம வந்து அதுல இருந்து அந்த குழந்தைக்கு வெளியில கொண்டு வந்துடலாம். இப்ப சென்சரினாலதான் அந்த குழந்தை அடமெண்டா இருக்கா, இல்ல நீங்க ஏதாவது பொருள் தரமாட்டேன்னு சொன்னதுனால அடமெண்டா இருக்காங்களா, இல்ல அவன் வந்து இந்த ஆக்டிவிட்டி நான் ஏதாவது ஒண்ணு கொடுத்து அந்த டாஸ்கை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனால அவன் வந்து அதை அவாய்ட் பண்றதுக்காக அவன் வந்து அந்த அடமென்சியா இருக்கானா, இல்ல எஸ்கேபிசம் பண்றதுக்காக அடமென்சியா இருக்காங்களா. ஸோ அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ரீசன் வச்சுதான் நீங்க வந்து அடமென்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இன்கேஸ் அந்த குழந்தை ஒரு சென்சரி இஷ்யூஸ்னாலதான் அது அடமெண்டா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க முன்னமே வந்து உங்க குழந்தை வந்து ரொம்ப சென்சரி ஓவர்லோட் ஆகும்போது என்ன பண்ணிருப்பாங்க, மேபி ஒரு ராக்கிங் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணதை வச்சு ஸோ தேர் ஆர் சென்சரி ஓவர்லோட் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களாம் என்ன பண்ணணும்னா நீங்க அவங்களை வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு தீல வந்து குழந்தை அம்மா வந்து ஆட்டும் போது ஒரு பர்டிகுலர் டிகிரில ஆட்டும் போது அந்த குழந்தை வந்து காம் டவுன் ஆகும். ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே வந்து ஒரு கிளாத்தை வச்சுட்டு அதுல அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு சும்மா அப்படியே ஆட்டுற மாதிரி இப்படி காம் டவுனா அப்படி ஆட்டினீங்கன்னா அந்த குழந்தைங்க சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீங்க வேற வேற ஒரு டிகிரியில வந்து நீங்க ஆட்டாம ஒரு பர்டிகுலர் டிகிரியில வந்து அந்த ரிதம் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க ஆட்டுற மாதிரி அப்படி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சென்சரி ஓவர்லோடா இருக்க குழந்தையா இருந்தா அப்படி இல்லை உங்க வீட்டுல நீங்க தெரப்பி பால் வாங்கி வச்சிருக்கீங்க, இல்ல யூ ஹாவ் டிராம்போலின் மாதிரி ஏதாவது இருக்கு உங்க வீட்டுல. ஏன்னா நிறைய பேரண்ட் இப்ப அதெல்லாம் வந்து இன்கேஸ் வந்து அவங்க வீட்டுல வந்து ரொம்ப அந்த குழந்தைக்கு நீட் இருந்ததுன்னா வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி பீன் பேக்ஸ், பிக் பீன் பேக்ஸ், அதுல வந்து அந்த குழந்தைய வந்து சோஃபா மேல படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து குழந்தை மேல வந்து பீன் பேக் போட்டு விடுறது பண்றதுதான் நம்ம ட்ரை பண்றோம். அதர் இப்ப நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்சரி ஓவர்லோடுக்காக செய்யறது. அதே மாதிரி இன்னையோட சாட்ல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஆன்சரும் பாத்தீங்கன்னா டு த ஸ்பெசிபிக்கா எந்த குழந்தைக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இந்த லைன்ல வந்து உங்க குழந்தையோட இஷ்யூஸ் வந்து நீங்க வந்து போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து பர்சனலைஸ்டா வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது அவைலபிளா இருக்கும். ஸோ நான் எவ்வளவு தூரம் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை நான் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் மேட்ச் பண்ண நான் வந்து ட்ரை பண்றேன். ட்ரை மை பெஸ்ட். ஆக்சுவலி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ கேன் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். பட் கேட்ட கொஸ்டினே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா how to reduce hyperactivity. சேனல்லயே நம்ம நிறைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆக்டிவிட்டி போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் கூட நேற்று நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். யூஸ்வலா ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க அப்படின்னாலே நீங்க பிசிக்கலா நிறைய அவுட் பர்ஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ வீட்டுல ட்ரை பண்றீங்க அப்படின்னா மெயினா வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னா கூட யூ கேன் யூஸ் த டெரஸ். ஸோ மொட்டை மாடியில வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாக்டவுன்ல அப்பா எப்படி குழந்தையோட ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அதையே கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க மொட்டை மாடியில நிறைய டிஸ்டன்ஸா வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்டா போட்டுட்டு லெட் த சைல்ட் கோ அண்ட் கலெக்ட் தட். அப்படி பண்ணா அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் ரெடியூஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய சிட்டப்ஸ் மாதிரி பண்ண வைக்கிறது. இல்ல இங்க இருந்து அங்க வரைக்கும் நீ தாண்டிட்டே போடா பிரிக்ஸ் மேல அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம். அது மாதிரி நிறைய நம்மளோட டோர் மேட்ஸ் எல்லாம் நீங்க ஃபுல்லா ஸ்கேட்டர்டா மொட்டை மாடி ஃபுல்லா போட்டுட்டு ஆஸ் சைல்ட் டு ரன் அரௌண்ட். நீங்க சொல்லும் போது ஸ்டார்ட் அப்படின்னு அது மேட் மேலேயே அவங்க வந்து ரன் பண்ற மாதிரி, ஸ்டாப் சொன்னோடனே அப்படியே நின்றுடுற மாதிரி, அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து it doesn't improve social skills. Okay. ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் பட் சோஷியலைசேஷன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இன்கேஸ் அவங்க வந்து தே நாட் பிலாங் டு ஆட்டிசம் கேட்டகரி, இப்போ ஏடிஹெச்டி குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க, இல்ல ஒன்லி இம்பல்சிவிட்டி தான் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைய வந்து என்னன்னா எப்பவுமே அவங்க மூவிங்லேயே இருக்கிறதுனால தே வில் நாட் லுக் பீப்புள். ஸோ அப்போ அதனாலதான் வந்து அவங்களோட சோசியல் ஸ்கில்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஏத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸை கூப்பிட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ற மாதிரி அப்படி நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா, நம்மளோட பியர் குரூப்போட அடல்ட்டோட வந்து அவங்க எப்படி வந்து சோசியல் குரூப்பை மெயின்டைன் பண்றாங்க, அந்த மாதிரி ஸ்கில் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து அடல்ட்டா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வி வில் பிளே அ கேம். பட் அதுவே நீங்க அவங்க பியர் குரூப் போடும்போது அங்க ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்கில் தான் நிறைய தேவைப்படும். ஸோ காம்படிட்டிவ் ஸ்கில் இருக்கும்போது உங்க குழந்தையோட விளையாடுற இன்னொரு பர்சன் போடுறவங்க வந்து அது எல்லாமே வந்து உங்களுக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவே நம்ம அடல்ட்டா இருக்கும்போது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால இனிஷியல் ஃபோக்கஸ் சோஷியல் ஸ்கில்க்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. இல்ல உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு அவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி சோஷியல் ஸ்கில் அப்படின்னாலே நீங்க நிறைய வந்து ஹைட் அண்ட் சீக் வந்து பிளே பண்ணலாம். நீங்க உங்க சன்னோட வயசை வந்து அதுல மென்ஷன் பண்ணல, ஸோ 5 இயர்ஸ் ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா அப்ப நீங்க நிறைய வந்து இந்த ஹைட் அண்ட் சீக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 5 பீப்புள் ஒளிஞ்சுட்டு இப்ப எங்க இருக்காங்க போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தாத்தாவை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா மேபி அந்த குழந்தை போய் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்பாவை பார்த்துட்டாங்க இல்ல அண்ணாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ இன்னும் கேம் வந்து நாட் பினிஷ்டு டில் அந்த தாத்தாவை கண்டுபிடிக்கும் கேம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிமாண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது தே ஸ்டார்டட் டு லுக் பீப்புள். ஸோ அப்படி வந்து நம்ம கேம்ஸ் எப்படி விளையாடணும்னு தெரியாத குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியாது, அதனால பெட்டர் நான் வந்து விளையாடாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ அதனால யூஸ்வலா வந்து எப்படி இந்த அவங்க அவங்க அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னொன்று வந்து ஷேரிங் இல்லை அப்படின்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் மை டாய்ஸ் அப்படின்னு சில குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தை உங்க குழந்தை எதனால வந்து இந்த மாதிரி சோஷியலைசேஷன் பண்ண மாட்டேன்றான், அவனுக்கு வந்து டாய் ஷேரிங் பிடிக்கலையா, இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு டாமினேட்டிங்கா இருக்காங்களா, இல்ல இவன் தான் லீடரா இருக்கணும்னு நினைக்கிறதுனால அங்க வந்து அந்த குழந்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணலையா, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வி கான்ட் சே எக்ஸாக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா what causes impulsiveness and how to help the child to regulate it. ஸோ இம்பல்சிவ்னஸ்க்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு நம்ம பாடியில வந்து டிஃப்ரெண்ட் நிறைய சென்சரி இன்புட்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். அந்த சென்சரி இன்புட்டை நம்ம உள்ள வாங்கிட்டு அதுக்கேற்ற ஒரு மோட்டார் அவுட்புட்டை நம்ம தரும். இதுதான் நம்மளோட ஓவரால் எல்லாத்துலயும் நடக்கலாம். இட் மே பி ஓரல் சென்ஸா இருக்கலாம், இட் மே பி விஷுவல் சென்ஸா இருக்கலாம், இட் மே பி ஆடிட்டரி, இந்த மாதிரி எல்லா சென்சஸும் நம்ம பாடியில இருக்கு. இது வந்து ஒரு நார்மலா இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி பேலன்ஸ்ட். தே வில் நாட் பி லைக் ஓவராம ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்கிறேன் நான் அப்படின்னா ஓகே அது கொஞ்சம் சவுண்ட் ரைஸ் பண்றீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே நீங்க வால்யூம் ஜாஸ்தி வச்சு பிகாஸ் யூ லைக் தட் மியூசிக், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன அடாப்ட் பண்ணிக்குவேன். ஸோ ஐ கேன் அட்ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும்போது இப்போ ஒரு ஸ்விங்ல வந்து விளையாடுறோம் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் விளையாடிட்டு ஐ மே கம் அவுட் ஆஃப் இட் when mama say stop அப்படின்னு அந்த குழந்தை வந்து அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அதே மாதிரி இப்போ பயமா இருக்கு அப்படிலாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் சென்சரி ரெகுலேஷன். ஸோ இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின்ல வந்து இந்த நார்மல் குழந்தைக்கு வந்து நடக்கும்.
சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தே மே அண்டர் ரியாக்ட் டு தி சென்சஸ். அதாவது அந்த மாதிரி ஒரு இன்புட்டே வந்து அவங்க வந்து ப்ராசஸ் ஆகாம இருக்கலாம், இல்ல வந்து டிலேடா ப்ராசஸ் ஆகலாம், இல்ல அப்படின்னா ஒரு சிக்னல்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஒரே நேரத்துல நிறைய சென்சஸ் வந்து உள்ள போயிட்டு அதனால அவங்க வந்து ரொம்ப வந்து ஓவரா வந்து அதுக்குண்டான எக்ஸைட்மெண்ட் ஆகுறது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு மூவி வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம், ரொம்ப எக்ஸைட்டான ஒரு சீன் வந்துட்டு அப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம கத்துறது இல்ல நம்ம ஒரு மியூசிக் கேட்கும் போது நம்ம காலாட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நடக்கும். பட் வந்து அது வந்து நம்ம அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நம்ம எதுவும் வந்து செய்ய மாட்டோம், நமக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பட் ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சோசியல் அவேர்னஸ் நமக்கு இருக்கும். ஸோ வேற யாராவது நம்ம காலை வந்து என்ன ஆட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கறாங்க, இல்ல வேற யாராவது என்ன பாக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு நான் வாட் எவர் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக நான் பண்ண அந்த ஒரு விஷயத்த வந்து ஐ வில் ஸ்டாப். திஸ் இஸ் யூஷுவலி ஹேப்பன்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால வந்து இந்த சொசைட்டியோட டிமாண்ட்ஸ் அந்த என்விரான்மெண்டோட டிமாண்ட் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொன்னா கூட அவங்களால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அப்பதான் நம்ம வந்து அந்த இம்பல்சிவ்னஸ் அப்படின்னு, ஏன்னா அவங்களோட பிரெயின் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. ஏன் அவங்களோட கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா பிகாஸ் ஒரு டிராபிக் ஜாமான இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம என்ன எப்படி சால்வ் பண்றது நமக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம கார்ல உட்காந்துருக்க மாதிரி தான் இந்த குழந்தைங்களோட நிலைமை. ஸோ அதனால டூ மெனி ஓவர்லோட் ஆஃப் சென்சஸ் வரும்போது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி இன்டர்வென்ஷனுக்கு போவீங்க. அங்க வந்து என்ன மெயின் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி சேனலைசிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நாங்க வந்து சொல்லுவோம். அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்ல மேபி ரொம்ப மாதிரி ஓவர்லாப் ஆன எனர்ஜிஸ் இது எல்லாமே வந்து இவங்க வந்து ப்ராப்பரா வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஹேஸ் டு சேனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் விஷுவல் இன்புட் கொடுத்தா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, இல்ல விஷுவல் பிளஸ் ஆடிட்டரி இன்புட் கொடுத்தா அந்த குழந்தை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த குழந்தையோடைய அந்த செல்ஃப் ரெகுலேஷன்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த சைல்டு வந்து அந்த டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பேர் தான் நம்ம வந்து எனர்ஜி சேனலைசிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து அந்த இது வெளியில வந்து சேம் டைம் அந்த செல்ஃப் ரெகுலேஷனை ட்ரைன் பண்றது தான் வேணும். இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம ஏன் தரோம் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அவளோட கண்ட்ரோல்ல அந்த பிரைன் வந்து அந்த குழந்தையோட கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு ட்ரைனிங்கும் கொடுப்போம். ஸோ அது நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஹவு டு இம்ப்ரூவ் இமிடேஷன் ஸ்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இமிடேஷன் ஸ்கில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய கிட்டுக்கு வந்து இது வந்து ரிலேட்டட் டாபிக் இல்லை. பட் இமிடேஷன் ஸ்கில் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல்லயே நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த ரைம்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த குழந்தைங்க பண்ணுவோம். இன்கேஸ் அவங்க பண்ணல அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க. யூ டோன்ட் லோடட் வித் டூ மெனி இமிடேஷன் ஸ்கில் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஒரு ரைம்ஸ் பாடிட்டு அந்த ரைம்ஸ்ல இருக்க எல்லா இதையும் வந்து இமிடேஷன் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா எல்லா மெத்தட்லயும் வந்து சொல்லி தருவோம். ஸோ பேரண்ட் ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம ஜஸ்ட் அந்த வேர்டு வந்து எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட சைல்டோட ஆடிட்டரி இன்புட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். காதுல கேட்டு பண்ண போறாங்க இல்ல விஷுவலா உங்களை பார்த்து காப்பி பண்ண போறாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு இன்விடேஷன். ஸோ இஃப் சைல்டு இஸ் வெரி குட் இன் விஷுவல் ஸ்கில், விஷுவல் லேர்னரா உங்க குழந்தை பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னா அப்ப நீங்க ஆடிட்டரி கொடுக்கும் போது அதாவது ஆக்ஷன் சொல்லும் போது நீங்க விஷுவலாவும் நீங்க பண்ணி காமிங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து போத் விஷுவல் கிடைக்கும் ஆடிட்டரியும் கிடைக்கும் போது அந்த குழந்தை வந்து இன்விடேஷன் வேகமா கத்துக்குவாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப சிம்பிளிஃபையா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. ஒரு ரைம்ஸ்ல பாடும்போது ரொம்ப சிம்பிளிஃபையான கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அது இதுக்கப்புறம் தான் இதுன்னு ஒரு ரெப்பிடேட்டிவ் பேட்டர்னா தான் அந்த ரைம்ஸ் வந்து போகும். கரெக்டா ஒரு ரைம்ஸ் அப்படி நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணணும். சிம்பிளா கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் வாட் யுவர் சைல்ட் டஸ். உங்களுடைய ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கு எவ்வளவு இருக்குங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரேதர் நீங்க வந்து இமிடேஷன் ஸ்கில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க குழந்தை வந்து எவ்வளவு தூரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. சிம்பிள் விஷயம், கோ கெட் தேர், கம் ஹியர், சிட் டவுன், ஓகே கோ சிட் ஆன் த சேர், அந்த மாதிரி சிம்பிளா நீங்க சொல்லும் போது அந்த குழந்தை வந்து இப்ப நீங்க சிட் ஆன் த சேர்னு சொல்லும்போது விஷுவலா நீங்க பாயிண்ட் பண்ணியும் சொல்லலாம் அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி உங்க குழந்தை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லும் போது டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இப்போ அந்த குழந்தை ஹைப்பரா இருக்குன்னா அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம வந்து இமிடேஷன் ஸ்கில்ல வந்து ஒரே இடத்துல உட்காந்து சொல்லணும் அந்த குழந்தை வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால யூஸ் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. Maybe sitting on a chair doing some actions, then come back sit on the sofa do something. So அது மாதிரி டிஃப்ரெண்ட் places கொஞ்சம் மூவ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த வண்டரிங் மூட் இருக்கும்.
ஸோ அந்த வண்டரிங் மோடு இருக்கும்போது டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பண்ணும்போது அவங்களோட சென்சரி நீடுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் ஃபீட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுல நம்மளுடைய இதை வந்து டேக் ஓவர் பண்ண மாதிரி நீங்க பண்ணலாம். அப்படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு இமிடேஷன் ஸ்கில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேக் இட் அஸ் எ டைரி மாதிரி போடுங்க. டைரி மாதிரி போட்டு நான் 4 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி கிளாப். இப்ப ஹேண்ட்ஸ் அப் சொன்னா ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும். க்ளோஸ் யுவர் ஐஸ் சொன்னா க்ளோஸ் யுவர் ஐஸ் சொல்லணும். அவங்க வந்து இமிடேட் பண்ணலாம். அது மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஒரு 4 டிசைன் பண்ணுங்க. அந்த 4 வந்து ரிப்பீட்டடா வந்து நீங்க வந்து பண்ணுங்க. பிரைன் வில் டேக் 3 வீக்ஸ் டு மாஸ்டர் எனி ஸ்கில்ஸ் அப்படின்னு நார்மலாவே எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதனால வாட் எவர் யூ ட்ரை ஃபார் 3 வீக்ஸ். அந்த 3 வீக்ஸ்க்குள்ள கண்டிப்பா அந்த குழந்தை வந்து நீங்க கத்துக்கிற அந்த ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. பட் ஆனா அது நீங்க நான் வந்து ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள ஒரு 10 ரைம்ஸ்க்குண்டான ஆக்ஷன் என் குழந்தை பண்ணிடும் அப்படின்னா அந்த மாதிரி நான் சொல்லலை. ஐ எம் சேயிங் லைக் தி ஆக்ஷன்ஸ் நீங்க இமிடியேட் ஸ்கில்ஸ்ல வந்து நான் வெறும் ஆக்ஷன்ஸ் தான் சொல்றேன். ஐ எம் கோயிங் டு டிசைட் லைக் இப்போ நான் வந்து ஒரு கிளாப் யுவர் ஹேண்ட் சொல்லி கொடுக்க போறேன், ஜம்ப் அப் ஹை சொல்லி கொடுக்க போறேன். அப்படி நீங்க செலக்ட் பண்ற அந்த ஆக்ஷன்ஸ் அந்த குழந்தை இண்டிபெண்டா பண்ண முடிஞ்சதாகவும் இருக்கணும். ஏன் இப்ப நான் இப்ப அதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் ஜம்பிங் நான் சொன்னேன். ஸோ நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஜம்பிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ நீங்க இமிடேஷன் ஸ்கில்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ், இப்போ ப்ரஷிங்னா கரெக்டா பண்ணிடுவாங்க, டச் ஒரு ஹெட்னா கரெக்டா பண்ணிடுவாங்க, கிளாப்னா கரெக்டா பண்ணுவாங்க, டர்ன் அரௌண்ட்னா கரெக்டா பண்ணுவாங்க. ஜஸ்ட் டேக் தோஸ் 4. அதை மட்டும் எடுத்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பண்ணி அதை வந்து நீங்க மாஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். நான் வந்து என்னடா வெறும் ஒரு 4 எடுத்து வச்சு நம்ம 3 வீக்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரூட் மாதிரி. ஸோ இந்த ரூட் எல்லாம் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க குழந்தை வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஆட் ஆன் பண்ணும்போது அவங்க இன்னும் பெட்டர்மெண்டா வந்து வருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் பண்றச்சே எப்பவுமே கொஞ்சம் டிஃபரெண்ட் நோ வாட் வி ஆர் டூயிங் வித் கிட். ஸோ என்ன அந்த கிட் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், நம்ம என்ன பண்றோம்ன்றது அந்த குழந்தைக்கு புரியணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா மினிமைஸ் பண்றோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து குறைக்கிறோம். அதே மாதிரி நீங்க லாஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுத்தா சில குழந்தைங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஐடியாஸ்ல வந்து பண்ண முடியும் அந்த குழந்தைங்கன்றது வந்து நீங்க ஆல்ரெடி தெரப்பி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிப்ஸை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நீங்க வந்து வீட்ல வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு ஸ்பீச் டிலே வருமா? இதுக்கு வந்து ஆட்டிசம் குழந்தையிலும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி வரும், ஏடிஹெச்டி குழந்தையிலும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி வரும். 2 ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்லயும் உண்டு, அட்டென்ஷன் டெபிசிட்லயும் உண்டு. 2த்துலயுமே வந்து நமக்கு வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிற வேர்டு வந்து 2த்துலயுமே ஓவர்லேப் ஆகும். ஸோ ஓவர்லேப் ஆகும்போது நம்ம டிஃபரன்ஸா என்ன பார்ப்போம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து பார்த்ததுல வந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஆட்டிசம் குழந்தைகிட்ட வந்து ஸ்பீச் டிலே பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஸ்பீச் அப்படின்னா, தே மேபி ஓவர் டாக்கட்டிவா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஹையர் பிராக்மேட்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் தே மைட் ஹேவ் ப்ராப்ளம். தே ஹேவ் ப்ராப்ளம் ஒன்லி இன் சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ் ஏரியா. அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறது, நான் எப்படி காம் டவுனா அவங்கள்ட்ட வந்து எனக்கு தேவையானதை கேட்டு வாங்குறது, ஹவு டு டினைல் திங்ஸ், ஹவு டு ஸ்டே இன் அ கான்வர்சேஷன், how to maintain a topic, அந்த மாதிரி விஷயங்களை வேணா we can see something அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர டோட்டலா வந்து நிறைய ஸ்பீச் அஃபெக்ட் ஆன ஏடிஹெச்டி குழந்தைங்க வந்து ரொம்ப கம்மி தான். My son is 3 years old. He is very adamant in simple things too. Always he has hit him head on walls. How will control? Give me some tips. Okay. So அவங்க வந்து ஹெட் பேங்கிங் பத்தி ஒருத்தர் வந்து கேட்பாங்க. அகெயின் ஹெட் பேங்கிங் வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னு நாங்க வந்து சொல்லுவோம். இப்போ ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் ஸ்டிமுலேட்டரி பிஹேவியர்ஸ். ஒரு சில குழந்தைங்க அவங்க செல்ஃபா வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்காக தே வில் டூ சம் ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ் மாதிரி. அது வந்து ஸ்டிம்மிங். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிம்மிங்ஸ் உண்டு. இப்ப சவுண்ட் மேக்கிங் பண்றது, கையாட்டுறது, தலைய ஹெட் பேங்கிங் பண்றது, அப்புறம் வந்து இந்த தலைமுடிய சுட்டிட்டே இருக்கிறது, அப்புறம் ஏதாவது பொருளை வச்சு ஆட்டின்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு குழந்தையிலும் வந்து டிஃப்ரெண்ட் வேல அவங்களுக்கு வந்து அவங்கள ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்காக டூ சம் பிஹேவியர் தட் வி சே ஸ்டிம்மிங் பிஹேவியர். இப்ப நீங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து ஸ்டிம்மிங் பிஹேவியர்ல ஒண்ணு ஹெட் பேங்கிங் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து போட்டுருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிம்மிங் பிஹேவியர் பண்றாங்க அப்படின்னா, இஃப் த சைல்ட் டஸ் தட் ஃபார் சென்சரி நீட் அப்படின்னா, கிவ் ஹிம் அ சென்சரி டயட். இப்போ ஆல்ரெடி நீங்க தெரப்பி போயிட்டு இருந்தீங்கன்னா
அவங்க வந்து என்ன மாதிரி சென்சரி இஷ்யூஸோட உங்க குழந்தை இருக்காங்க, வெஸ்டிபுலார் நீட் இருக்கா, இல்ல வெஸ்டிபுலார் அண்டர் சென்சிட்டிவிட்டியா, வெஸ்டிபுலார் ஹைப்போ சென்சிட்டிவிட்டியா, ஸோ எந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து நீங்க இன்னும் வந்து அவங்களோட இது ஒன்லி ஒரு 1 hour தெரப்பி சென்டர் போனோடனே அங்க கொடுக்குற அந்த ஒரு சென்சரி இன்டகிரேஷன் டெக்னிக்கோட சைல்ட் மே ரன் ஃபார் த ஹோல் 24 hours அது வந்து ஆக்சுவலா கிடையாது. சென்சரி டயட்னாலே இண்டாஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அது ஒருத்தர் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்து சேமா இருக்கா. ஸோ தட் வில் பி டிஃப்ரெண்ட் அக்கார்டிங் டு த சைல்ட். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சென்சரி டயட் வந்து ஹெல்ப் ஆகுங்கிறது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். யூஸ்வலா ஹெட் பேங்கிங் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 3 விஷயத்த நீங்க இந்த மாதிரி பிஹேவியர்ல இருந்தா நீங்க வந்து எல்லா பேரண்ட்டும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே ஒரு பிஹேவியர்ன்றத வந்து பீன்னு எடுத்துக்கோங்க. பிஹேவியர் இதுக்கு முன்னாடி வந்து ஆன்டிசீடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிஹேவியர் எந்த காரணத்துக்காக நடக்குது அது வந்து ஆன்டிசீடென்ட். அடுத்தது வந்து சி வந்து கான்சிக்வன்சஸ். அந்த பிஹேவியர் பண்ணதுனால நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதாவது சுத்தி இருக்கவங்கள அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி வந்து அந்த குழந்தைகிட்ட ரியாக்ட் பண்ணுது. இந்த விஷயத்த நீங்க வந்து கரெக்டா வந்து ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை எதுக்காக பண்றாங்க அப்படின்னு தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்னால அதை பண்ணிட்டாங்க, இல்ல வந்து ஒரு எஸ்கேபிசம் பண்றதுனால இப்ப பண்ணிட்டே இருக்கிற ஆக்டிவிட்டி நான் பண்ண மாட்டேன்றதுக்காக போய் நடுவுல போய் ஹெட் பேங்கிங் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அப்போ நீங்க இந்த பிஹேவியர் இஸ் ஹெட் பேங்கிங். அதோட ஆன்டிசீடென்ட் என்னன்னா நீங்க கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி. ஸோ அது வந்து எனக்கு வேண்டான்னு டிசைட் பண்ணதுனால சைல்ட் வாஸ் டூயிங் ஆல் தீஸ் பிஹேவியர். ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் தான் அம்மா என்ன பண்றாங்க, வா வந்து உட்காரு வந்து பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. இது கான்சிக்வன்சஸ். இப்போ இந்த கான்சிக்வன்சஸ்ல இந்த சைல்ட் வாட் த சைல்ட் வில் லேர்ன் அப்படின்னா, இல்ல அந்த அம்மா வந்து ஓகேடா நம்ம போலாம்டா வாடா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா the child might read this as a இது வந்து ஒரு லெசன் மாதிரி அந்த குழந்தை வந்து எடுத்துட்டோம். ஓகே நாம வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணோம்னா அம்மா வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டில இருந்து நம்ம விட்டுட்டு நம்ம வேற டைவெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மள வந்து டைவெர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து கேரி ஆன் பண்ணுவாங்க. ஸோ இதுவே அந்த அம்மா இல்ல நீ பண்ணிதான் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணா அகைன் த சைல்ட் மைட் ரீட் தட் ஆல்சோ. ஓகே நம்ம வந்து இப்போ இதை பண்ணலன்னா இவங்க விட மாட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் டு டூ திஸ், இதை கம்ப்ளீட் பண்ணாதான் ஐ கேன் கோ அவுட் அப்படின்னா அப்போ த சைல்ட் வில் சிட் அகைன் கம் பேக், திரும்ப உட்காந்து பண்றது, இல்ல வேற ஏதாவது சாய்ஸஸ் மாதிரி கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரொசீட் பண்றதுக்கும் நிறைய வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த 3 விஷயத்த நீங்க வந்து நோட் பண்ணுங்க. எதனால நடந்தது, நீங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க, இது ரெண்டுத்தையும் வச்சுதான் அந்த குழந்தைக்கு அந்த பர்டிகுலர் பிஹேவியர் வந்து ஃபர்தரா வர்றதுக்கும் வராதுக்கும் நாம தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஒன்ஸ் நம்ம அதை டிசைட் பண்ணிட்டோம், உங்களுக்கே தெரியுது இந்த பர்டிகுலர் ஒரு 4 rounds தான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுவான், 5th round பண்ண மாட்டான் அப்படின்னு எங்க சென்டர்ல வந்து குழந்தை பண்றாங்க அப்படின்னா 4 roundலயே we will stop that activity, we'll move on to the next. again ஒரு 2 minutes கழிச்சு again we will come back to the same activity. so that இப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து ஒரு ஹெட் பேங்கிங்கோ பண்றாங்க இல்ல ஒரு ஹேண்ட் கிளாப்பிங்கோ பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து எப்பவுமே ஆல் தி ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ், ஹெட் பேங்கிங்கா இருக்கும், ஹேண்ட் கிளாப்பிங், ராக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் ரெகுலேஷனுக்காக அவங்கள காம் டவுன் பண்றதுக்காக அந்த குழந்தைங்க பண்றாங்க. அது எப்ப வந்து நமக்கு வந்து அது வந்து எப்ப ரொம்ப கீனா வாட்ச் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப அவங்களுடைய அந்த பிஹேவியர்களுடைய இதனால அந்த குழந்தை வந்து அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாம வந்து உள்ள வந்து என்ட்ரி கொடுத்து ஓகே இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண போறோமோ அப்பதான் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப நோட் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப வந்து ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்னால திவர் ஜம்பிங் இல்ல திவர் ஹேண்ட் கிளாப்பிங் அப்படி ஏதாவது பிஹேவியர் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்ப நீங்க ஓகே ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஹேவியர் காம் பண்றதுன்றதே வந்து அவங்க வந்து அந்த செல்ஃப் காமுக்காக தான் அந்த பர்டிகுலர் பிஹேவியர்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப நீங்க அதை நான் பண்ண மாட்டேன் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுன்னா அவங்கள காமிங் அவங்க பண்ணிக்க முடியல. அப்போ அவங்க அதை அவுட் பஸ்ட் ஆயிடுவாங்க. அவுட் பஸ்ட் ஆகி வேற ஏதாவது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ப்ராப்ளம் அரைஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்மளே வந்து வேற வேற நியூ பிஹேவியர் கத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு என்ன பண்ணா காம் டவுன் ஆகும், லெட் த சைல்ட் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. சம்டைம் பாத்தீங்கன்னா நீங்க ஓகே ஜம்ப் பண்ற நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜம்பிங் பண்ணுவான், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும்போது. இப்ப அவனுக்கு 12 years 13 years ஆயிடுது. ஸோ அப்போ இருக்கும்போது அதே ஜம்பிங் ஹி வாஸ் டூயிங் இட். ஆனா இப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹி வில் ஆஸ்க் அஸ் பர்மிஷன். ஓகே இப்ப எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறானே அப்படின்னு சொல்லி என்ன கேட்கறானே திடீர்னு நம்ம வந்து பின்னாடியே போய் வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா he used to jump in the restroom and he'll come out. ஸோ அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து நான் ஐ ஃபீல் ஓகே அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவன் வந்து
அந்த எல்லாரும் முன்னாடியும் வந்து ஜம்ப் பண்ணாதான் அது சோஷியலி இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர். மேபி யாராவது அதை வந்து பார்த்து ஏதாவது என்ன இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹி அண்டர்ஸ்டாண்ட் தி சோஷியல் ரூல்ஸ். ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் ஐ ஷுட் நாட் டூ ஜம்பிங். நான் ஜம்ப் பண்ணா அவங்க என்ன வித்தியாசமா பார்க்கலாம், அது வந்து சோஷியலி இன்அப்ராப்ரியேட் புரிஞ்சுட்டதுனால, அந்த லேர்னிங் வந்து அந்த குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால அவன் அழகா பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள போய் அவனுக்கு என்ன பண்ணணுமோ அந்த செல்ஃப் காமிங்க அவன் பண்ணிட்டு அகைன் ஹி வில் கம் பேக் டு தி நார்மல் செஷன். ஸோ அப்போ தட் கைண்ட் ஆஃப் திங் தான் நான் வந்து சொல்றேன். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணினா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நமக்கு வந்து தெரியறதோ அதுக்கு நம்ம கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஹெட் பேங்கிங் பண்றாங்க அப்படின்னாலும் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு கோவத்துல பண்றாங்க அப்படின்னா கிவ் ஸ்குவீஸ். நாங்க வந்து ஸ்குவீஸ் பால் வந்து கொடுப்போம். ஸோ அந்த பால் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா எவ்வளவு தூரம் வந்து அவங்க ப்ரெஸ் பண்றாங்களோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம், ப்ரெஸ் பண்ணி அவங்களோட ஃபுல் இதை வந்து காம் டவுன் பண்ணட்டும். அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல அவங்கள டமால் போய் பால் பூல்ல போய் குதிங்க, ஏறி ஏறி டம்மு டம்முன்னு குதிப்பாங்க சில நேரத்துல பாத்தீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர் எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. ஸோ அதை காம் டவுன் பண்ணோம் அப்படின்னா அவுட் பர்ஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு சான்ஸ். ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த செல்ஃபா வந்து காம் பண்ணிக்கிறதுக்கு என்ன சான்ஸ் நாம கொடுக்க போறோம்னு இருக்குது. நம்ம சீக்கிரமா அவங்க காம் டவுன் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்தோம்னா அதுல இருந்து அழகா அவங்க வெளியில வந்துருவாங்க. நாம அதுல டிலே பண்ணி இல்ல இதை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, இந்த பேட் பிஹேவியர் அப்படிலாம் நம்ம சொல்லி அதை வந்து கரெக்ட் பண்றதுக்குள்ள நம்ம வந்து நிறைய பிஹேவியர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடுவோம். மேபி கலாட்டா பண்ணலாம், படுத்து கரண்டலாம், டான்ஸ் த்ரோ பண்ணலாம், த்ரோ பண்ண திங்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கத்து கொடுத்துருவோம். ரேதர் அவன் ஒண்ணு பண்ணிட்டு இருந்த குழந்தைய நாம வந்து நோன்னு சொல்லி இவ்வளவு விஷயத்த செய்யற மாதிரி ஆகும். ஸோ அதனால see to that நீங்க வந்து இமீடியட்டா நோன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நோன்னு சொல்லாம அதுக்கு என்ன ஆல்டர்னேட், ஓகே இது இவனுக்கு இப்ப வேணும், இதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஒரு பபுள்ல பிளே பண்ணா ஹாப்பி ஆயிடுவாங்க. இல்ல பபுள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டப்ல போட்டு தண்ணியில உட்காரச்சு அதுல அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா, இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல பிளாங்கெட்டை வந்து நல்லா போட்டு நீங்க வந்து டைட்டா வந்து ஹக் பண்ணி விளையாடுற மாதிரி சும்மா ஒரு கேம் விளையாடணும். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது they may like it. இல்ல அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அப்படியே அவாய்ட் பண்ணி டேக் ஓவர் டு தி நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் மாதிரி கொண்டு போங்க. கீழே ரொம்ப கலட்டா பண்றாங்க, அந்த குழந்தைய வெளியில கூட்டிட்டு போலாம். இல்ல அந்த குழந்தைய வந்து ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறது, இல்ல வந்து டெரஸ்க்கு கூட்டிட்டு போறது. இல்ல ரொம்ப கலட்டா பண்ணிட்டே இருக்காங்க, பக்கத்துல நீங்க குட்டியா ஒரு பிளான்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுல தண்ணி ஊத்துமா கொஞ்சம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் அந்த இடத்துல வந்து ட்ரை டு டைவர்ட். அதாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம் பண்ற எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, எஸ் ஐ அண்டர்ஸ்டுட் யூ ஹாவ் சம் இஷ்யூஸ், எஸ் யூ ஆர் ரியாக்டிங் டு சம் திங்ஸ்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறத அந்த குழந்தைக்கு முதல்ல புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு நாம ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்கணும். எடுத்து முடிச்சிட்ட பிறகு எனிவே இஃப் யூ டூ ஆல் தீஸ் பிஹேவியர் ஆல்சோ நீ வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த வேலையை நீ ஹேவ் டு கண்டினியூ அப்படிங்கிறது தான் அந்த மைண்ட் செட்ல வந்து இந்த டிரான்சிஷன் அப்படியே கேரி ஆன் பண்ணுவோம். ஒரு பிஹேவியர் பண்ணிட்டேன், கெலாட்டா பண்ணிட்டேன், அவ்வளவுதான் அந்த டோட்டலா நான் பண்ணிட்டு இந்த டாஸ்கையும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஓகே நான் கலாட்டாப்பா எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டா இருந்தது, அம்மா இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணினாங்க, இப்போ நான் ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் இட், எகைன் நான் விட்டுட்டு போனதே பாதி ஆக்டிவிட்டியை ஐ ஹவ் டு கோ அண்ட் கம்ப்ளீட் இட். அந்த மாதிரி நீங்க வந்து அந்த சைக்கிளை வந்து கொண்டு போகணும். யூஸ்வலா சைக்கிள் வந்து எப்படி போவோம் இன் ஆல் பிஹேவியர் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை கலாட்டா பண்றதுல அந்த சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிடும். எனி டாஸ்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு அந்த குழந்தை பண்ணிட்டு இருந்தாங்க, சமாதானம் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து வேற ஒரு விஷயத்துக்கு டைவெர்ட் பண்றது, இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த விஷயத்த கண்டினியூ பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க வரைக்கும் கொண்டு போய் அந்த பிஹேவியரை நீங்க விட்டீங்கன்னா அந்த பிஹேவியர் வந்து டோட்டலா அந்த குழந்தை வந்து ஒரு குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல் பிஹேவியர்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு ஐ எம் கோயிங் டு லேர்ன், ஓகே திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன், நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு நாங்க பேசுறது எல்லாமே புரியுதுன்னா, லைட்டா ஆட்டிசம் சிம்டம் தெரியுது, ரொம்ப பயமா இருக்கு மேம். நீங்க பேசுறதெல்லாம் புரியுதுன்னு சொல்றீங்க, நம்ம எகைன் டாபிக்ல இருந்து டீவியேட் ஆகுற டாபிக் மாதிரி இருக்கு இது. ஆட்டிசம் லைட்டா தெரியுது, நீங்க வந்து இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இல்லாம இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷன்ல நீங்க போகும்போது they will be analyzing your child in all the aspects. எல்லா குழந்தைகளுக்கும் டிலே இருந்துச்சுன்னா ஆட்டிசம், ஏடிஹெச்டி அப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரியில வந்து ஒரு குழந்தைய வந்து கொண்டுட்டு வரக்கூடாது. ஒரு பேரண்ட்டும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்து நம்ம எந்த குழந்தையும் வந்து நம்ம வளர்க்க மாட்டோம்.
ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைய வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிறதுன்ற சென்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுத்து, இல்ல 3 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பேசவே இல்லை, இல்ல 3 வயசு ஆயிடுத்து, இன்னும் கேள்வியே கேட்க மாட்டேன்றாங்க, இல்ல வந்து அவன் வந்து மத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசவே மாட்டேன்றான், பேர் விட்டா திரும்ப மாட்டேன்றான். அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்க குழந்தைகிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, பேர் பண்ணல அப்படின்னு இப்ப தெரியும், ஒரு இமிடேஷன் ஸ்கில் கூட வரலன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாவே யூ ஹேவ் டு கோ அண்ட் செக் ஃபார் அ டாக்டர், அரேஞ்ச் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் அ பேரண்டா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க வாட் கேன் பி டன் ஃப்ரம் யுவர் சைட். பிகாஸ் ஒரு தெரபிஸ்ட் நீங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு பீடியாட்ரிஷியனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைய பத்தின டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அவங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் யுவர் சைல்ட் இஸ் டூயிங். உங்களோட சைல்டோட பாசிட்டிவ் இது என்ன, உங்க சைல்டோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க சைல்டோட வீக்னஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்க ஏதாவது பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்ணா கூட ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் சைல்ட். ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. 3 months 6 months கூட பேரண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். 1.5 years வரைக்கும் ஒரு குழந்தை பேசவே இல்லை, பேப்லிங்கே இல்லை டோட்டலா அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உடனே போய் ஆட்டிசமா ஏடிஹெச்டி ஆமாங்க ஒண்ணுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க 1.5 years வரைக்கும் உங்க குழந்தை பேசலைன்னா யூ ஸ்பெண்ட் சம் வேல்யூபிள் டைம் வித் யுவர் சைல்ட். நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்றாங்க எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. பிகாஸ் பேரண்ட் இஸ் த பெஸ்ட் அப்சர்வர் தேன் அ தெரபிஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா தெரபிஸ்ட் வந்து 1 hour உங்க குழந்தைய பார்க்கணும், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல பார்க்க மாட்டோம். தெரபியூட்டிக் என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் தெரபிஸ்ட் வந்து உங்க குழந்தைய பார்க்கணும். ஆனா நீங்க உங்க குழந்தைய ரியல் லைஃப் என்விரான்மெண்ட்ல நீங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்ப ரியல் லைஃப்ல அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுங்கிறத ஃபுல் ஹிஸ்டரி வந்து யார் கொடுக்க முடியும்னா ஒரு பேரண்டா தான் கொடுக்க முடியும். சோ அப்படி ஒரு டிஃபிகல்டிஸ் நீங்க வந்து அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரை. நீங்களே ட்ரை பண்ணி என்ன நடக்குது, நம்ம சொல்லி கொடுத்தாலும் ஏன் குழந்தை கத்துக்க மாட்டேன்றாங்க, இல்ல நான் அப்படி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணேன், why it is not coming out அப்படின்னா அப்ப நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட வரும்போது அவங்க உங்களுக்கு கைட் பண்ணும்போது யூ ஆல்சோ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் டக்குன்னு ஒரு நாள் வந்து ஒண்ணுமே வரல, நான் ஐம் கோயிங் டு ப்ரொஃபஷனல், ஓகே நீங்க என் குழந்தைக்கு வந்து ஸ்பீச் வராம இருக்கு, பேர் விட்டா திரும்பல, நீங்க வந்து தெரப்பி செஷன் கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தெரப்பி சென்டருக்கு டைரக்டா கொண்டுட்டு போய் விடுற குழந்தைகளும் இல்ல. இன்னொரு ஆங்கிள் அந்த மாதிரி டிலே இருந்துச்சு, நாங்க வந்து ட்ரை பண்ணி கொஞ்ச நாள் பார்த்தோம், அதுக்கப்புறம் வி சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், அதுக்கப்புறம் வர அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நிறைய அந்த பேரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்க வந்து நிறைய வந்து என்ன தெரப்பி என்விரான்மெண்ட்ல என்னதான் டீச் பண்ணாலும் இட் ஹாஸ் டு கோ டு சைல்ட்ஸ் என்விரான்மெண்ட். சைல்ட்ஸ் என்விரான்மெண்ட் டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு வந்து இந்த தெரப்பி சென்டர்ல சொல்லி கொடுத்த விஷயம் போகணும். தெரப்பி வந்து இட் ஹாஸ் டு கோ டு சைல்ட்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னா அதோட என்ன சொல்றது, அதோட பாலம் மாதிரி பிரிட்ஜ் மாதிரி யார் இருப்பானா அது பேரண்ட் தான். ஸோ பேரண்ட் இல்லாம வந்து அது நடக்கவே நடக்காது. என்னதான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து முடிச்சாலும் ஸோ அந்த பிரிட்ஜ் வழியா தான் இட் ஹாஸ் டு கோ டு சைல்ட்ஸ் வேர்ல்டு. அவங்களோட உலகத்தை அதுலதான் வந்து ரீச் பண்ண முடியாது. அது தெரபிஸ்டால கண்டிப்பா போக முடியாது. ஸோ அது வந்து பேரண்ட் ஒன்லி கேன் டேக் தட். ஸோ அதனால பேரண்ட்டுக்கு ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் வருது வரல அப்படிங்கறது பார்த்து நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து சீக் பண்ணுங்க. ஆனா அப்படி நீங்க சீக் பண்ணும்போது டோன்ட் டேக் டூ மச் டைம். ஒரு 6 months நீங்க ட்ரை பண்றீங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா அப்ப கண்டிப்பா இமீடியட்டா வந்து நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுங்க. இல்ல நீங்க ட்ரை பண்ணணும், யூ கேன் see some improvement. இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தது 0 இருந்தது, இப்போ 20% ஆயிருக்கு, இப்போ இன்னும் ஒரு 1 month கழிச்சு பார்த்தா 40% அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற குழந்தைகளும் உண்டு. ஏன்னா நிறைய குழந்தைகிட்ட வந்து பேரண்ட் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னே தெரியாம இருப்பாங்க, இல்லைன்னா மேபி ஆக்குபைட் வித் தேர் ஓன் ஒர்க், எல்லாரும் வந்து இப்போ பிஸியா இருக்கும். ஸோ அதனால குழந்தையோட என்ன பண்றோம்னே நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அந்த மாதிரி வந்து lack of stimulation also child may show some symptoms like autism. பட் அது கண்டிப்பா அந்த சிம்டம் இருந்துச்சுன்னா உடனே ஆட்டிசம் லிஸ்ட் தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி குழந்தைங்க பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்டிமுலேஷன்னால சில சிம்டம்ஸ்லாம் இருக்கிற இந்த மாதிரி ஆட்டிஸ்டிக் சிம்டம். ஸோ அதனால அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. My child is how to handle who is very sensitive to mixie and cooker sound. ஸோ மிக்சி அண்ட் குக்கர் சவுண்ட் இருக்கிறச்ச அந்த சென்சிட்டிவா இருந்தா எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. வந்து யூஸ் பண்ணணும் பிகாஸ் the child might react to the things இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஹெட்போன் போட்டு நீங்க வந்து பழகுறீங்க, ஹெட்போன்ல வந்து ரொம்ப பிளண்டா இருக்கிற மியூசிக் ஃபர்ஸ்ட் போடுறது,
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போடுறது, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். சம்திங் கால் தெரப்யூட்டிக் லிஸ்னிங் ப்ரோக்ராம் அப்படி கூட இருக்கு. ஸோ அதுல பாத்துட்டீங்கன்னா அந்த கரெக்டா வந்து அந்த மியூசிக் வந்து எந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்காக வந்து பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் கூட ட்ரை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைக்கு வரும். பட் அதோட டீட்டெயில் ஃபுல்லா நமக்கு ஸோ அதனால அது அந்த மாதிரி டெக்னிக் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நாங்க ஜெனரலா கொடுக்குற ஐடியா என்னவா இருக்குன்னா, ஹெட்ஃபோன்ஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, கேம்ஸ்ல வந்து பலூன் வந்து பர்ஸ்ட் பண்ற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் தருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சைரன் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு வந்து சவுண்ட் வரச்சு சைல்டு வந்து ஹாப்பியா எடுத்துக்கிற மாதிரி, அதுக்கு அதனால அந்த குழந்தை ரியாக்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் அந்த சவுண்ட்ஸ் வரா மாதிரி இருக்க கேம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் விளையாடும் போது அந்த குழந்தை வந்து அதுல இருந்து வெளியில வரலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, மொபைல்ல வந்து இந்த மிக்சி சவுண்ட், இந்த குக்கர் சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, உங்க மொபைல்லாம் ரொம்ப அடிக்டா இருப்பாங்க நிறைய குழந்தைங்க. அதுல வந்து ரிங் டோனாவே அந்த மிக்சி ஓட்டுற சவுண்டை வச்சுட்டு இப்ப கண்டுபிடிட்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம். சோ அப்ப அவங்க வந்து ஓகே இது வந்து கேம் எல்லாம் விளையாடி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அவங்க அதுக்கு ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு வந்து சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணாத குழந்தைங்க இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு ஏதாவது பண்ணிட்டா அந்த மாதிரி குழந்தைகள் கூட இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆடிட்டரி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியா இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படின்னா அப்ப தே மைட் ரியாக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன சஜஷன் தருவோம் அப்படின்னா, முன்னமே அந்த குழந்தைக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது. ஐ எம் கோயிங் டு டூ திஸ், நான் இப்போ மிக்சி ஆன் பண்ண போறேன், நான் வந்து குக்கர் வந்து இப்ப விசில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா அப்ப அந்த குழந்தை வந்து ஓகே ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகே இப்ப இது ஆன் ஆக போது, ஐ ஷுட் அடாப்ட் டு திஸ் அப்படின்றது. இன்னொன்னு வந்து பிறந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு மோரோ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சவுண்டு கேட்டே வேணுது அழறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ் சரியா இன்டகிரேட் ஆகும், சவுண்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில எதுல வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து சீக் பண்ணுங்க. Why does the diagnosis varies on different ages? I heard that my friend's son was having autism initially and later ADHD. சோ இப்ப நீங்க உங்க குழந்தைய வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போறீங்க இல்ல ஒரு தெரப்பி சென்டரை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த குழந்தை வந்து இப்ப நீங்க வந்து உங்க குழந்தைய வந்து ஒரு தெரப்பி சென்டர் கூட்டு போறீங்க, அசஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த குழந்தை என்ன பண்றதோ அதை வச்சுதான் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து டயக்னோசிஸ் சொல்றோம். மேபி அவங்க ஆட்டிசமா இருக்கலாம், இல்ல இந்த ஆட்டிஸ்டிக் வீக்கஸ் இருக்கு, ஏடிஎஸ்டி. சோ இப்ப அந்த குழந்தைக்கு அந்த இடம் வந்து புதுசா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அன்னைக்கு டே வந்து அப்செட்டா இருந்திருக்கலாம், இல்ல வரும்போது வீட்டுல ஏதாவது அந்த குழந்தை அப்செட் ஆகி வந்திருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, ஆனா யூஸ்வலா எப்படி அதை அப்சர்வ் பண்ணலாம் நாங்க பார்த்தேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் அதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸா தான் இருக்கும். ஃபீச்சர்ஸா இருக்கும் போது when they start early intervention அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். அதுக்கப்புறம் நீங்க தெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்னெல்லாம் ரிமைனிங்கா இருக்கோ அதுக்கு நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா அது வெளியில கூட வந்துட்டு நிறைய குழந்தைங்க சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்டிமுலேஷன் தே மைட் ஷோ சம் ஆட்டிஸ்டிக் லைக் சிம்டம்ஸ் உள்ள லைக் ஃபீச்சர்ஸ் உள்ள எல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா தெரப்பி எல்லாம் கொடுத்து அர்லி இன்டர்வென்ஷன் தான் பண்ணணும். குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் வந்து இந்த குழந்தை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி குழந்தைங்களும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். சோ அதனாலதான் வந்து அந்த குழந்தையோட சிம்டம்ஸ் பொறுத்து தான் அது வேரிஸ் ஆகும். ஸோ யூஸ்வலா இந்த டயக்னோசிஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாங்க ஒரு டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்படிதான் பார்ப்பேன், நாங்க வந்து பண்ணுவோம். ரேதர் இவங்க ஆட்டிசம் ஏடிஹெச்டியா இருக்காங்க, ஸோ நான் ஆட்டிசம் உண்டானதான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏடிஎஸ் அப்படின்னு நம்ம பார்க்காம ஒரு டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோனை கம்பாரிசனா வச்சு பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கண்டுச்சுன்னா understand the emotions, how to control self-talk. Okay. செல்ஃப் டாக்கிங்கே எப்படி கண்ட்ரோல் பண்றது, பிஹேவியர் கூட நாங்க வந்து செல்ஃப் டாக் சொல்லுவோம்.
அப்படி செல்ஃப் டாக் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செல்ஃப் டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரே விஷயத்தையே திருப்பி சொல்லுது அப்படிங்கிறதே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு 1.5 years குழந்தை இருக்கு அப்படின்னா அப்பதான் புதுசா அந்த குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் ஒரு வார்த்தை. ஒரு ஆப்பிளா இருக்கலாம், சரியா கூட சொல்ல வராது, பாலா இருக்கலாம். சோ அந்த குழந்தை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யாரையாவது பார்க்கும்போது அப்பா ஆபீஸ்ல இருந்தோடனே ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாவது சொல்றான்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ஒரு குழந்தை சொல்லும் போது ஏன் வந்து ஒரு நார்மல் குழந்தை சொல்றாங்கன்னா அவங்களோட ஒக்காபுலரிய வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, ஓகே திஸ் இஸ் ஆப்பிள், இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லி அவங்களோட மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லி அவங்க அந்த ஒக்காபுலரி லேர்னிங் பண்ணிக்கிறதுக்காக அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லி கொடுத்து அதை அவங்க திரும்ப திரும்ப நிறைய இடத்துல சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா கூட நான் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இப்ப வேற வேற சொல்றாங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து நீங்க பாக்கணும், இப்ப நம்ம புதுசா இன்னைக்கு நான் இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன், அதான் அவன் நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கான், திருப்பி நான் இன்னொரு வார்த்தை சொன்னோட அவன் சேஞ்ச் ஓவர் ஆயிக்கிறான் அப்படின்னா இஸ் இன் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் தான். சோ என்ன டைப் ஆஃப் செல்ஃப் டாக்கிங் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க வந்து பாருங்க. நீங்க வந்து இன் டீடைலா எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் செல்ஃப் டாக் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்கீங்க. இன்னொன்னு வந்து ப்ரீ ஆக்குபைட் ஸ்டேட் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஆல்ரெடி அந்த டேல நடந்த விஷயத்த வந்து தே மைட் இந்த மாதிரி செல்ஃப் டாக்கிங் பண்ணிட்டு தனியா உட்காந்து தான் வந்து பேசுறது நிறைய அந்த டைம் ஒரு கண்டிப்பா ஒரு டிஃபிகல்ட்டி எனக்கு கண்டிப்பா தெரியும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் டே, நாம உட்காரலன்னா அந்த குழந்தைக்கு என்ன டைப் ஆஃப் டே அப்படிங்கிறது 2 டைப் ஆஃப் பிளே வந்து நீங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து நீங்க டீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. த பிளே ஸ்கில்ஸ் ஒர்க் டு கம் அவுட் ஃப்ரம் அ ப்ரீ ஆக்குபைட் ஸ்டேட். பிகாஸ் இந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பிளே பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து தெரியல, ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா கூட அவங்க தே மைட் பி ஆல்ரெடி என்ன தெரியுமோ அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. சோ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தரச்சா என்ன ஆகும்னா அவங்க தே ஆல்சோ கெட் அன் ஐடியா. ஓகே டிஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க. நாம சேஞ்ச் ஓவர் பண்ணாம இருந்தா அவங்களா டிஃப்ரெண்டா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணா கூட அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரீ ஆக்குபைட் ஸ்டேட் வந்து நீங்க கட் பண்ணா கண்டிப்பா அதுல இருந்து பிரேக் பண்ணீங்கன்னா அவங்களோட செல்ஃப் டாக்கிங் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ஐ ஷுட் நாட் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். ஏன்னா அது ஆயுர்வேதிக் மெடிசன் பத்தி நீங்க கேக்குறீங்க. சோ பர்சனலா தான் ஐ கேன் ஆன்சர் டு தட். எனி மெடிசன் விச் எவர் யூ ட்ரை பண்றது வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க அது கண்டிப்பா அந்த கன்சர்ன் பீப்புளை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல குழந்தைக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் வர ஹிஸ்டரியும் இருக்கு. சோ அந்த மாதிரி இல்லாம அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நிறைய நீங்க போற இடத்துலயே அங்கேயே ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்க பேரண்ட் அவங்கள மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா யூ மைட் கெட் அன் ஐடியா. மேம் அவங்களுக்கு ஆக்டிவிட்டி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. My child is regarding diet, regarding diet பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ்வலா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு சாக்லேட் பிஸ்கெட்ஸ் தர்றது, இல்ல கேக்கு, அந்த மாதிரி ஆர்டிபிஷியலா இருக்கிற அந்த கூல் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் போட்ட விஷயம் எல்லாமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப இவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து ஆக்சுவலா கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு தெரியாம அவங்க வந்து ரொம்ப அதனாலதான் அவங்க ஹைப்பராகவே இருக்காங்க. சோ அப்ப அவங்களோட எனர்ஜி இன்னும் பூஸ்டப் பண்ற மாதிரி இருக்கிற ஃபுட்டை வந்து நீங்க கொடுத்து அவங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. சோ அது நீங்க பாருங்க. ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஹைப்பரா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி கேக் நிறைய சாப்பிட்டுருக்கன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா இது இப்ப நாங்க பர்த்டே பார்ட்டிக்கு போனோம், அவங்க நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டான், அதுல இருந்து ஒரு 2 நாளா ரொம்ப மூட் அவுட்டா இருக்கான், ரொம்ப எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேன்றான். அப்புறம் நிறைய இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஷ் நிறைய சாப்பிட்டானா என் பையன் வந்து ரொம்ப ஹைப்பரா ஆயிடுமா
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்க உங்களோட குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்டா இருக்காங்க, இல்ல அதை சாப்பிடும் போது அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்களா, அதை நான் சொன்னேன். எந்த பிஹேவியர் வந்தாலும் ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் தி ஆன்டிசிடென்ட் ஃபார் தட். எதனால பண்றாங்க? இப்ப இன்னைக்கு நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இல்ல இன்னைக்கு நீங்க தியேட்டருக்கு போனீங்க, இல்ல இன்னைக்கு நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து யாருக்காவது பர்த்டே கேக் கட் பண்ணீங்க, அப்பா அம்மா சாப்பிட்டா, அந்த மாதிரி ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா கலெக்ட் ஆல் த ஹிஸ்டரிஸ் டு ஆல் த பேரண்ட். காமனா நான் என்ன ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, பிஹேவியரை ஹேண்டில் பண்ணணும்னு கண்டிப்பா நீங்க டைரி போடணும். டைரி ஒண்ணு போட்டு உங்க குழந்தைங்க வந்து என்னெல்லாம் பிஹேவ் பண்றாங்க, எந்த டேட்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்த வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சாலே, ஒரு 1 மந்த்க்குள்ள நீங்க 1 மந்த் நீங்க கேதர் பண்றீங்க அப்படின்னா, யூ வில் கெட் an ஐடியா. ஓகே, ஃபார் திஸ் ஒன்லி மை சைல்ட் வில் டூ திஸ். சோ இது இல்லைன்னா என் குழந்தை வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹைப்பரா பிஹேவ் பண்றான், இல்லைன்னா ஹி இஸ் நார்மல். இல்ல மேபி நீங்க ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போயிருக்கீங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போகும்போது அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கலாம். திடீர்னு நீங்க ஸ்விம்மிங் கிளாஸ் கட் பண்ணும்போது அந்த குழந்தையோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஸ்விம்மிங் போகும்போது அவங்களோட பிசிக்கலா வந்து அவங்க வந்து அந்த அவுட் பர்ஸ் ஆயிருக்காங்க, அவங்களோட எனர்ஜி வந்து த்ரூ ஸ்விம்மிங்ல வந்து அவங்களுக்கு வந்து சேனலைஸ் ஆயிருக்கு. பட் டக்குன்னு வந்து நீங்க ஸ்விம்மிங் கட் பண்ண உடனே இவ்வளவு நாளா அவங்க இந்த குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த ஒரு பிசிக்கல் இன்புட் வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த குழந்தை ஹைப்பரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஓவராலா வாட் ஐ கேன் சே டு ஆல் த பேரண்ட் இஸ், பிஹேவியரா வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா டைரி கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம் பிஹேவியர் ப்ராப்ளம் வந்து நோட் பண்ணிட்டே நீங்க வரணும். இஃப் இட் இஸ் அ சிங்கிள் பிஹேவியர், தென் நீங்க வந்து எனி டிப்ஸ் ஃப்ரம் த அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து யூ மைட் கெட் இட் அண்ட் யூ கேன் ஃபாலோ இட். பட் தேர் ஆர் நிறைய பிஹேவியர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட தான் நீங்க கண்டிப்பா வந்து ப்ரொசீட் பண்ணணும். பிஃபோர் கோயிங் டு அ எக்ஸ்பர்ட், ஜஸ்ட் மேக் அவுட் அ லிஸ்ட் ஆஃப் வாட் ஆல் பிஹேவியர்ஸ் யுவர் சைல்ட் ஹேஸ் அண்ட் எதனால எந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு எல்லாரோட ஹிஸ்டரியும் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து எழுதி வச்சுக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பிஹேவியர் ப்ராப்ளம் எல்லா பேரண்ட்டுமே வந்து குழந்தைங்களுக்குள்ள எல்லா பேரண்ட்டும் வந்து அவங்களோட டயட்டை கண்டிப்பா நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடுறாங்க, என்ன மாதிரி ஸ்பைசியா சாப்பிடுறாங்களா, இல்லை இந்த ஃபுட் சாப்பிடும் போது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்றது ஃபுட்டை வந்து ரொம்ப கண்டிப்பா வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்படி நீங்க வாட்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குளுக்கோஸ் கண்டென்ட்டை கம்மி பண்ணி பாருங்க. இல்ல இது பிசிக்கல் அவுட்புட். Physical output na it's physical exercise. Physical exercise is nothing but a play. So play with your child, but not in a sitting position. Moving around அந்த play. அப்படி பிளே பண்ணும்போது இன்னொன்னு மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களோட மைண்ட் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ அவங்களோட பிளே வந்து நீங்க வந்து அவங்க இஷ்டம் போல ஒரு செல்ஃப் பிளே மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வந்து ஒரு கண்ட்ரோல்டு பிளே மாதிரி. யூ வில் பி த லீடர் மாதிரி. நீங்க சொல்றத கேட்டு அந்த குழந்தை வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி, இல்ல நீங்க சொல்ற ஒரு கமெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களோட பிளே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதனால நிறைய வந்து பிளே ஸ்கில்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிளே ஸ்கில்ஸ் இன் த சென்ஸ் நாட் வித் த டாய்ஸ், வித் த பீப்புள். ஸோ ஏன்னா ஒரு டாய்ஸோட வந்து பண்ண முடியாது, பிகாஸ் த டாய் வில் நாட் ரியாக்ட் டு த சைல்ட். இந்த டாய் வந்து இந்த குழந்தை என்ன சொல்ல போதோ அதான் கேட்க போகுது. அவங்க தள்ளி வச்சா தள்ளி வச்ச இடத்துலயே தான் இருக்கும், கிட்ட வச்சா கிட்டே தான் இருக்கும். போட்டு உடைச்சாலும் டாய்ஸ் வந்து கேஸ் ஆஃப் சோஷியல் பிஹேவியர். ஸோ அதுவே இம்பர்சனா இருக்கும்போது ஏதோ விளையாடிட்டு இருக்கிறச்சு அவங்க தள்ளி வச்ச கூட, ஏன் நீ தள்ளி வச்சுட்ட, எனக்கு அம்மாக்கு அது வேணுமே அப்படின்னு சொல்லும் போது அந்த சைல்ட் வில் லேர்ன். சோஷியல் ரூல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாம வந்து ஒரு சொசைட்டில ஒரு குழந்தை மிங்கிள் ஆகணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து வை வி ஆர் சேயிங் திஸ் இஸ் a bad behavior, இல்ல இந்த பிஹேவியர் சோஷியலி inappropriate ஏன் சொல்றோம் அப்படின்னா, பிகாஸ் தட் இஸ் நாட் மேட்சிங் ஃபார் தி சைல்ட்ஸ் என்வயர்ன்மெண்ட். தட்ஸ் வை வி ஆர் இன்சிஸ்டிங் ஆன் தட். ஸோ அது அந்த குழந்தைக்கு தெரியணும்னா the child has to mingle with people. So people mingling is more than toys mingling. ஸோ அதனால பிளே பண்ண சொல்றாங்கனால டக்குன்னு வந்து ஒரு 10-20 டாய்ஸ் வாங்கி கொண்டு போட்டு நம்ம குழந்தைய விளையாட கூட்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. நாம வந்து மிங்கிலிங் வித் பீப்புளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க பேசுங்க, நீங்க அப்செக்ட் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லுங்க, டிமாண்ட் பண்ணினாங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து சாய்ஸ் மேக்கிங் கொடுங்க. ரொம்ப வந்து கலாட்டா பண்றாங்க, சைல்ட் இஸ் நாட் டூயிங் இட் அப்படின்னா டோன்ட் சே நோ. நோங்கிற வார்த்தையை அவாய்ட் பண்ணிட்டு நோக்கு பதிலா அந்த இடத்துல சாய்ஸஸ் வச்சிருங்க. சாய்ஸ் மேக்கிங். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு டு திஸ், வாட் அபௌட் திஸ், இது ரெண்டுத்துல இருந்து எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஓகே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அப்செக்ட் பண்ண மாதிரியே இருக்காது. அவங்க வந்து தேவர் கிவிங் அனதர் பிளே அப்படிங்கிறப்ப அவங்க மைண்ட் வந்து டைவர்ட் பண்ணும். இது எகைன் நான் சொன்ன அந்த சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணும்.
ஐ எம் கெட்டிங் அப்செட் பிகாஸ் சம்திங் இஸ் நாட் மேட்சிங் ஃபார் மை திங். இல்ல எனக்கு வந்து நடக்கிறது பிடிக்கல, அதனால ஐ எம் வெரி அப்செட். பட் ஆனா ஐ எம் டேக்கிங் ஓகே, நான் அது என்னன்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் ஓவர் பண்ணி மூவிங் ஆன் மை மைண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த சைல்டு வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மூவிங் ஆன்ங்கிற விஷயத்த வந்து நம்ம கண்டினியூ பண்ணாம அந்த குழந்தை அந்த ரியாக்ஷன் பீரியடோட அந்த குழந்தைய நீங்க அங்கேயே விட்டுட்டீங்கன்னா இன்னும் பிஹேவியர் வந்து உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒர்சன் ஆயிடும். ஸோ எப்பவுமே இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் வந்து எக்ஸிஸ்ட் ஆனாலே மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் மேபி அண்ட் அனதர் டாஸ்க் ஆர் அன் ஆல்டர்னேட் சேஃப் பிஹேவியர், இல்லைன்னா ஆல்டர்னேட் மெத்தடாலஜி, இல்ல டைவர்ட்டிங் டு அதர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி டேக்கிங் டு த டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கேஷுவலா வந்து மூவ் ஆன் டு. அதே மாதிரி அந்த எபிசோட் ஆஃப் த பிஹேவியர் இன்னைக்கு வந்து அந்த கலாட்டா பண்ற நிமிஷம் வந்து 1 ஹவரா இருக்கலாம், இல்ல 2 ஹவர்ஸா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் லேர்னிங் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து 2 ஹவர்ஸ் வந்து இன்னைக்கு என் குழந்தை நான் 1.5 ஹவர்ஸ்லயே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் 1 ஹவர்லயே கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் 45 மினிட்ஸ்லயே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க வந்து டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஸ்டேஜ் வில் கம் where it will also the child will listen what you are saying. Listening capacity is very important to control the behavior. So அந்த listening வந்து நீங்க practice பண்ணணும். ஸோ இமீடியட்டாவே அந்த குழந்தை வந்து லிஸ்னிங் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குழந்தைகளுக்கு ஆடிட்டரி ப்ராசஸிங்ல கூட ப்ராப்ளம் இருக்கு. they might not be listening everything whatever they are somebody is talking to them. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு காலிங் பெல் அடிக்கிறாங்க, திடீர்னு ஃபோன் பெல் அடிக்கிறேன், இன்னொருத்தர் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா எதுக்கு ஐ வாண்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ்? எல்லாமே ஆடிட்டரி இன்க்ளூட் தான். பட் ஐ வில் ஜஸ்ட் ஃபில்டர் தட் விச் ஒன் ஐ வாண்ட். ஓகே, ஐ வாண்ட் டு டாக் டு திஸ் பர்சன் அப்படின்னால ஐ ஜஸ்ட் ஃபில்டர் தோஸ் காலிங் பெல் இல்ல மொபைல் பெல், அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு ஐ மே டாக் டு திஸ் பர்சன். பட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் will not happen to these kids. அதனால கூட நாம வந்து அவங்க ரொம்ப அவுட் பஸ்டா இருக்கும்போது நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு எதுவுமே கேட்கலாம். ஸோ அதே மாதிரி கலாட்டா பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பா பேசுங்க, ரொம்ப சிம்பிளான விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வந்து யூ கேன் கிவ் சம் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்சோ. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா பெருசா ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி போடுங்க. அந்த சர்க்கிள்குள்ள நீ இல்ல நீ அம்மா வந்து நீ வந்து த்ரோ பண்ணிட்ட திங்ஸ் வெளியில, இல்ல நீ உன்னோட தங்கச்சி வந்து ஹர்ட் பண்ணுங்க, இல்ல நீ செல்ஃப் பைட்டிங் பண்ணிருக்க. ஸோ வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் தி சர்க்கிள். இல்லைன்னா கிரியேட் பனிஷ்மெண்ட் சேர் மாதிரி ஒன்று வைங்க வீட்டுல. அந்த சேர்ல வந்து if he does any inappropriate behavior make him to sit on that particular chair. இல்லனா அந்த சேர் யூசேஜ் கிடையாது. ஆனா இப்படி நீங்க யூஸ் பண்ணும்போது அத வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த சேரை யூஸ் பண்ணுங்க. if you decided that's a punishment chair அப்படின்னா ஆல்வேஸ் அதுங்கதான் இருக்கும். அதே மாதிரி மேல தூக்கி நீங்க வச்சிருக்கோம், ஏதாவது கலாட்டா பண்றாங்க இல்ல ஏதாவது உல்டா புல்டா பண்றாங்கன்னா that's punishment chair, you want a punishment chair அப்படின்னு நம்ம கேட்கும் போது விஷுவலா பிரசன்ட் ஆயிடும். அப்ப அந்த குழந்தைக்கு ஏதோ என்ன விஷயம் அந்த குழந்தைக்கு புரியாது, பட் ஆனா ஏதோ சம்திங் ஐ எம் நாட் டூயிங், அது அம்மாவுக்கு பிடிக்காது ஏதோ ஒண்ணு செய்யறேங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குழந்தைக்கு வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து திரும்பவும் அது பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த வேலை வி கேன் ரெஸ்ட்ரிக்ட் தோஸ் பிஹேவியர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல் த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும்